அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் லா ஆஃப் டாக்ஸேஷனில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் எக்ஸம்ஷன் ஆஃப் டேக்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியின் கீழ் விலக்கு பெறும் வரிகள் என்னென்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிற கொஸ்டினாக இது பார்க்கப்படுது. மிக கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ராக்டிஸ் டைமில் இது மிக உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு 5 லைனை படிக்கும்போது இந்த எக்ஸப்ஷன்னா என்ன, ஜிஎஸ்டியில் ஏன் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற விவரம்லாம் நமக்கு புரிய வந்துடும். ஜிஎஸ்டினா முதல்ல கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இந்த ஜிஎஸ்டி சட்டத்தின் கீழ் சில பொருள்கள் கூட்ஸ் மற்றும் சேவைகள் சர்வீசஸ் வரி விலக்கு பெறுகின்றன. தட் மீன்ஸ் எக்ஸம்ஷன் ஆகின்றன. இது பொதுமக்களின் அடிப்படை தேவைகள், எசென்ஷியல் நீட் ஆஃப் பப்ளிக் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்குங்க. அதே போல் சமூக நலன் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவைகளை கருத்தில் கொண்டு இந்த எக்ஸப்ஷன் ஜிஎஸ்டியில் வழங்கப்படுகிறது. இந்த கான்செப்டை நீங்கள் தெளிவாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்சரை நரேட் பண்ணிக்கிட்டே வர போகிறீங்க. ஆன்சரை ஃப்ரேம் பண்ணுறதே ஒரு கலை தான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸப்ஷன் எதற்காக அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக டெப்த்தாக கொஞ்சம் உள்ளே போகலாம். பர்பஸ் ஆஃப் ஜிஎஸ்டி எக்ஸப்ஷன், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை பாதுகாக்க. அன்றாடம் ஒரு சில பொருள்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தேவைப்படுது. அது இல்லைன்னா பொதுமக்களுடைய வாழ்க்கையே நகராது. அப்படின்ற பட்சத்தில் அதற்கு ஒரு கூட்ஸ் தேவையான பொருட்களுக்கு போடலாம். ஆனால் எசென்ஷியல் நீடு அந்த மாதிரியான விவகாரங்களுக்கு டேக்ஸ்லேருந்து விதிவிலக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கான்செப்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. சிறு தொழில்களை ஊக்குவிக்க, சின்னதாக தொழில் பண்ணுவாங்க, குறைஞ்ச அளவில் முதலீடு போட்டிருப்பாங்க, அவர்களுக்கெல்லாம் டேக்ஸை போட்டு கஷ்டப்படுத்தினா அவங்க தொழிலை விட்டு காணாத போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயத்திற்கு ஒரு சில எக்ஸப்ஷன் கொடுத்தா மிக நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதனை கருத்தில் கொண்டும் சமூக நலனை மேம்படுத்த இந்த மாதிரியான விவகாரங்கள் இருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக சொசைட்டியோடைய growth கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். இவை எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன். இன்னும் தேவையான பட்சத்தில் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இதை நீங்கள் பெருசாக டிஸ்கிரைப் பண்ணி சொல்லலாம், இதை பெருசாக டிஸ்கிரைப் பண்ணி சொல்லலாம், இதை பெருசாக டிஸ்கிரைப் பண்ணி சொல்லலாம். பெருசானா சமூக நலனை மேம்படுத்த அப்படின்னு போட்டுட்டு ஒரு 5 லைன் நீங்கள் எழுதலாம். அதே போல் 5 லைனாக எழுதும்போது இதுவே உங்களுக்கு ஒரு பக்கத்துக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஆன்சர்ஸை மிக நேர்த்தியாக ஃப்ரேம் பண்ண கற்றுக்குங்க. சும்மா ஒரு பெரிய பேராகிராஃபாக எழுதுறதை விட சின்ன பேராகிராஃபாக எழுதுனீங்கன்னா உங்களுடைய பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணுறவங்க மிக அற்புதமாக உங்களை பற்றின கான்செப்டை புரிஞ்சுப்பாங்க, மிக அற்புதமான மார்க்கை உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, இப்போ ஜிஎஸ்டி எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 வகைகளில் பிரியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா அப்சல்யூட், அதாவது உங்களுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஒரு சில கண்டிஷனோட ஒரு சில கான்செப்ட். அப்சல்யூட் எக்ஸப்ஷன் அண்ட் கண்டிஷனல் எக்ஸப்ஷன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அப்சல்யூட்டாக மாற்றிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக அமையுது இதில். அதே போல் சப்ளைஸ் எக்ஸம்டட் 3 வகையில் சப்ளைஸ் ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் கூட்ஸ். எசென்ஷியல் கூட்ஸுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஒன்று மில்க்கு, இன்னொன்று வெஜிடபிள். இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டி கிடையாதுன்னாவே பார்த்தீங்கன்னா ஐடிசி கிடையாதுன்றாங்க. ஐடிசியோடைய ஃபுல் கான்செப்ட் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை பார்த்துடலாம். அதே போல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த கண்டிஷனல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் மில்கை பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ணுறாரு, அவருக்கு ஜிஎஸ்டி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது இருப்பதற்கு இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் அண்ட் அக்ரிகல்ச்சர். இந்த கொஸ்டின் உங்களுடைய பேப்பரில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அக்ரிகல்ச்சரை பற்றி சொல்லுங்கன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்த்துடலாம் நம்ம. அதே போல் ஸ்மால் பிஸ்னஸ் ஆனுவல் டர்ன் ஓவர் பிலோ 20-40 லட்சங்களாக இருந்துச்சுன்னா
அதாவது பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய நபர் 20 லட்சத்திற்கு குறைவில்லாமலும் அதை விற்பவருடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 40 லட்சத்திற்கு குறைவில்லாமலும் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு கொடுக்கப்படுகிறது, எக்ஸம்டட் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 1 by 1 இதற்கு 4 இந்த கான்செப்ட் சர்வீஸ்ன்னு போட்டுட்டு இந்த 3த்தையும் எழுதிட்டு அதில் ஒரு 10 லைன் நீங்கள் எழுதணும். எசென்ஷியல் கூட்ஸ்ன்னு போட்டுட்டு இந்த 2த்தையும் எழுதிட்டு இதில் 3 4 எழுதிட்டு அதற்கு நீங்கள் ஒரு 10 லைன் எழுதணும். அதே போல் ஸ்மால் பிஸ்னஸில் ஒரு 5 லைன் எழுதணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் எழுத பழகிக்கிங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா லீகல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இல்லுஸ்ட்ரேஷனில் புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இந்த இடத்துல பார்க்கப்படுது. அதற்கு தான் அதற்கு இணையான கான்செப்ட் தான் இந்த லீகல், அதாவது கேஸ் ஸ்டடீஸ். இல்லுஸ்ட்ரேஷன் தான் கேஸ் ஸ்டடீஸ், வேறு ஒன்றும் கிடையாது பெருசாக. ஆனால் நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷனையும் எழுத போகிறீங்க, கேஸ் ஸ்டடியும் எழுத போகிறீங்க. இவை எல்லாத்துக்கும் இல்லுஸ்ட்ரேஷன் நீங்கள் எழுதலாம். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் பாருங்க. ஒரு தனியார் மருத்துவமனை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறது, இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் சர்வீஸ் பார்த்துங்க, சர்வீஸில் ஹெல்த் கேர் இருக்குது. ஸோ ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு பெறுகின்றது. ஜிஎஸ்டி இல்லை, அதன் காரணமாக ஐடிசி இல்லை. இப்போ நம்ம ஐடிசிக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். ஐடிசினா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தானே ஐடிசி கிடையாதுன்றது புரியும் நம்மளுக்கு. இன்புட் சர்வீஸ் கிரெடிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்பது ஒரு வியாபாரி தன் வாங்கிய பொருள்கள் அல்லது சேவைகளுக்கு செலுத்திய ஜிஎஸ்டியை தன் விற்பனைக்கு செலுத்த வேண்டிய ஜிஎஸ்டியிலிருந்து கழித்து கொள்ளும் உரிமை. ஏற்கனவே அவர் ஜிஎஸ்டி கட்டியிருந்தார்னா அவர் மறுபடியும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. மறுபடியும் கட்டினால் இதற்கு முன்னாடி கட்டிய ஜிஎஸ்டியிலிருந்து கழித்து கொள்ளும் உரிமை தான் இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்ற கான்செப்ட். இந்த இடத்துல ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐடிசி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியது தான். இந்த இடத்துல ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஐடிசி இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சிச்சுன்னா இதையே நீங்கள் ஒரு பக்கத்துக்கு எழுதலாம் தாராளமாக. ஒரு கேஸ் ஸ்டடி பாருங்க, திலீப் குமார் அண்ட் கம்பெனி விசஸ் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ். இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, வரி விலக்கு சம்பந்தமாக, அதாவது எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வருது, அது தொடர்பாக பார்த்தீங்கன்னா இவர்களுக்குள் குழப்பம் ஏற்படுது. திலீப் அண்ட் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம், இந்த எக்ஸம்ஷன் நம்மளுக்கு வருமா அப்படின்ற மாதிரி. அசசி இந்த வழி செலுத்தக்கூடிய அந்த திலீப் குமார்ன்ற கான்செப்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த கான்செப்ட் எங்களுக்கு பொருந்தும் அப்படின்ற மாதிரி போயிட்டு டேக்ஸ் கமிஷனரை போயிட்டு அணுகிறாங்க. அதற்கு டேக்ஸ் கமிஷனர் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பொருந்தாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது வழக்காக மாறுது. ஆனரபிள் கோர்ட்டுக்கிட்ட போகுது. ஆனரபிள் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸப்ஷன் நோட்டிஃபிகேஷனை மிக கடுமையாகவும் அதே நேரத்தில் மிக விளக்கமாகவும் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று போடுறாங்க. அதன் பிறகு ஒன்று சொல்கிறாங்க பாருங்க, அதில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் வரி செலுத்துபவர் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மேலும் அதில் எதனா குழப்பம் இருந்துச்சுன்னா அந்த குழப்பம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு சாதகமாக தான் இருக்குமே கண்டி வரி செலுத்துபவருக்கு சாதகமாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு குழப்பம் இருக்குது, வரி கட்டலாமா வேணாவான்னு சந்தேகமே இல்லை, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வரி கட்டி தான் ஆகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டுடைய கான்செப்ட் இந்த கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும். அதே போல் ஒரு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் யார் அசசியோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அதை நிரூபிக்கிற பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இந்த கேஸ் ஸ்டடியில். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. மிக அற்புதமான கான்செப்ட், கிட்டத்தட்ட 5 பக்கங்கள் மிகாமல் இந்த கான்செப்டை எழுதி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய என்டையர் எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஷீட்டில் 15 கேஸ் ஸ்டடி குறைவில்லாமல் எழுத பழகிக்கிங்க. அரியர் என்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸுக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.